யாருக்கெல்லாம் நியூ இயர் கொண்டாடணும் கேளுங்க, எல்லாம் ரெடியாக இருப்பான். எல்லா பையனும் ரெடி. எவனும் அது கிடையாதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். இல்லை, முஸ்லீம் பிள்ளைகள்கிட்ட இல்லை. இந்த தலைமுறை இன்னும் 4 நாள் வந்து ஹாப்பி நியூ இயர் வருது சொல்கிற தலைமுறையாக இருக்கானா இல்லையா? இருக்கானா இல்லையா? இந்த ஹாப்பி நியூ இயருக்கு நமக்கு என்னடா சம்பந்தம்? ஒரு மண்ணும் கிடையாது. நமக்கும் இந்த கொண்டாட்டத்துக்கு என்ன சம்பந்தம்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, கலாச்சாரத்தில் நாகரிகத்தில் சிறந்த என்னுடைய நாகரிகம். வார்த்தைகள் சிறந்த அல்லாஹ்வுடைய வார்த்தை. ஒவ்வொரு தவறான பாதையும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகள் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்றார்கள். ஆனால் இன்னைக்கு நம்ம பையன் ஹாப்பி நியூ இயர் கொண்டாடுறதுக்கு தயாராகிட்டான். நியூ இயர் கொண்டாடுறதுக்கு தயாராகி விட்டார்கள். கொஞ்சம் காலேஜ் +2 காலேஜ் வந்துட்டான் அப்படின்னா அவன் வந்து நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு தயாராக இருப்பான். உங்கள் வீட்டில் மனைவியில் சொல்லி வச்சுருங்க, இந்த அம்மா மாதிரி தான் காசு கொடுப்பாங்க. இல்லை வீட்டு ஆயிசாலும் கிரெடு கட்டையில் கிடந்ததுன்னா சத்தெல்லாம் நைஸாக பேரனுக்கு பேத்திக்கு பின்னால் கூடி கொடுத்துருவான். இந்த கிழவனை கையை கட்டி போட்டுறணும். கிழவன் கையில் 10 நாளைக்கு ஊறுகாயத்தால் எதுவும் வாங்கி காசு கொடுக்கக்கூடாது. கிழவனுக்கு பிள்ளைய நாசம் பண்ணி நினச்சா பைக்கையும் கையில் கொடுத்து நேராக போய் செத்துறான்னு கபருக்கு அனுப்பிடுவான். கையில் பைக்கு, பையில் துட்டு, என்னம்மா ஃப்ரெண்ட்ஸோட நியூ இயர் கொண்டாட போகிறேன், கேக்கு தின்னு விக்கே செத்துரு, கேக்கு தின்னே செத்துருங்க, நீங்கள் நரகத்துக்கு தான் போவீங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும், தெளிவாக பேசுகிறேன். நாகரிகத்தை சிறந்தது நல்லா கேடுங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலாச்சாரம் தான் தலை சிறந்த நாகரிகம். உலகத்தை யாராலும் அசைக்க முடியாத நாகரிகம். என்னடா கொண்டாட்டம்? நமக்கு என்ன கொண்டாட்டம் வாழுது? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க தெரியுமா? இவனா பாருங்க, 31 டிசம்பர் 31 நைட்டு 12 மணிக்கு மெரினா பீச்சில் நைட்டு போய் பாருங்க. முஸ்லீம் ஃபேமிலி எத்தனை நிற்குன்னு போய் பாருங்க. முஸ்லீம் ஃபேமிலி கணவன் மனைவியும் பிள்ளைகளுமாய் புத்தாண்டை கொண்டாடுவதற்காக கடலிலே விஷம் கலப்பதை போன்று இந்த மக்கள் முஸ்லீம்கள் போய் அந்த காஃபிரான கூட்டத்தில் போய் கரைந்து போயிருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லாஹ் சொல்றான், ஒரு பாவகரமான காரியம் இழப்பு அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்கினால் அந்த இடத்துல அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? யாரையும் விட்டு வைக்க மாட்டான். புரிந்து கொள்ள மறுக்கிறீர்கள். எந்த கலாச்சாரம் இது? எந்த நடிகனின் கலாச்சாரம், மேலை நாட்டு கலாச்சாரம், குடி, சூது, டான்ஸ், மெத்த பெண், ஆபாச நடனங்கள் எல்லாம் நீரில் நடக்குமே, அதை நோக்கி நீங்கள் நகர்கிறீர்களா? நகர்ந்து போயாச்சு. இந்த இளைஞர்களை திருப்பி பிடிக்க வேண்டியிருக்கு. நான் அதிகமாக சொல்கிறேன், பெரியவர்கள் கவனமாக இருங்கள். உங்க பிள்ளை இது போன்ற நாட்களில் வெளியே ஏறலாம், 7 மணிக்கு வெளியேறலாம், பிடிச்சி ஆணி கையில் ஆணிட்டு உள்ள போட்டுரு, கால் கதை விடுவான். நான் அங்கே போய் இப்போதான் இரவு இஷா தொலை போகிறேம்மா, போய் ஒன்றும் தொலை வேண்டாம், நீ தொழு, நானே கூட வரேன், இஷா தொழி என் கூட பைக்கில் ஏறுன்னு சொல்லி வீட்டில் அடைச்சி போட்டுருங்க. இல்லைன்னா ராத்திரி பைக் எடுத்துட்டு நடிகை விட கேவலமாக ஊழ விட்டுட்டு போவான். ஊடு கத்துவோம், ஹாப்பி நியூ இயர். என்னடா ஹாப்பி நியூ இயர்? என்ன ஹாப்பி நியூ இயர்? ஒரு முஸ்லீமுக்கு ஹாப்பி நியூ இயர் எப்படா வர முடியும்? அறிவில்லையாடா? பாலஸ்தீனத்தில்